இதற்கு பேர்தான் என் அன்பு மக்களே வரலாற்றில் புரட்சி என்று பெயர். ஒரு எளிய மகன் அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை நிலத்தின் விடுதலைக்காக வா போராடி சாவோம் என்று கூப்பிடுகிற போது உயிரை கொடுக்க துணிந்து ஓடி வந்த கூட்டம் இருக்குமானால் அது இந்த நிலத்தில் முதலாக நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரனுக்குத்தான். அந்த வரலாறு இந்த நிலத்தில் எவனுக்கும் இல்லை, அவன் ஒருவனுக்குத்தான். அதற்கு பிறகு எவனுக்கு உண்டு? அவனுடைய பேரன், ஒரே ரத்தம், அதே வீரம். இந்த நிலத்தில் தீரன், அந்த நிலத்தில் பிரபாகரன். அந்த நிலத்தில் அவன் யார்? அவன் யார்? முதலமைச்சர் மகனா, அமைச்சர் மகனா, அதிபர் மகனா, இல்ல கோடீஸ்வர செல்வந்தனினுடைய பிள்ளையா? யார்? ஒரு எளிய மகன், சாதாரண மகன். பல குடிகளில் ஒரு குடியில் தோன்றிய ஒரு குடிமகன். தன் அன்னை நிலம் அடிமைப்பட்டு கிடக்கிறது, மாற்றானிடத்தில் மண்டியிடுகிறது. நம் அக்காதங்கையை துப்பாக்கியை காட்டி வன்புணர்வு செய்து கொலை செய்கிறான், துடிக்க துடிக்க கொண்டு குவிக்கிறான், வீட்டை இடிக்கிறான், நாட்டு எல்லையை பறிக்கிறான், ஆக்கிரமிக்கிறான். இதை பார்த்துக் கொண்டிருப்பதை விட போராடி சாகலாம். அங்குதான் அடிமை வாழ்விலும் உரிமை சாவு மேலானது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார். அந்த முழக்கத்தை முன்வைத்து மக்களை திரட்டுகிறான். தன்னோடு படித்த 5 நண்பர்களை கூட்டுக் கொண்டு காட்டுக்குள் புகுந்தான். 5 பேரோடு சென்ற அவனுக்காக 50,000 பேர் செத்திருக்கிறார்கள் என்றான். அவன் எவ்வளவு பெரிய புரட்சியாளன், அவனை நம்பியிருக்கான் பாரு. இவன் கூட போய் சாவோமடா நாட்டுக்காக, அன்னை நிலத்தை மீட்பதற்காக உயிரை கொடுப்போம் என்று செத்திருக்கிறார்கள். வெறும் ஆண்களா? இல்லை, அதற்கு இணையாக பெண் மக்கள், வீர மக்கள், வீர மகள்கள். ஒருவர் இருவர் அல்ல, பலாயிரக்கணக்கான வேலு நாச்சியார்கள் வீர போர் புரிந்து மாண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு படையை அவன் தயார் செய்தான். நேருக்கு நேர், ஒரே ரத்தம், அதே வீரம். காலம் வேறு, களம் வேறு, அவ்வளவுதான். இங்கு தீரன், அங்கவன் பேரன். அதற்கு நேராக அந்த தீரன் பேரன் பிரபாகரனின் மகன், இந்த எளிய மகன் சீமான். எந்த பின்புலமும் இல்லை. அப்பன் அமைச்சரோ முதலமைச்சரோ ஒரு கட்சியில் இருந்து பிரிந்து வந்தோ, சாதியை சொல்லியோ மதத்தை சொல்லியோ, இல்ல பெரிய செல்வந்தரின் மகனோ, எதுவும் இல்லை. செத்து போனது இனம். இனத்தின் பிணத்துக்கு இடையிலே பிதுக்கி பிரசவிக்கப்பட்ட மகன், எளிய மகன். எதுவுமே இல்லை. மூச்சை பேச்சாக்கி இந்த மண்ணிலே கத்தி 36 லட்சம் வாக்கை பெற்று 3வது பெரிய கட்சியாக உயர்த்தி, நாங்களே ஒரு கொடியை உருவாக்கி ஒரு கொள்கையை வகுத்து, தன்மானமிக்க தமிழ் மக்களிடத்திலே மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த பிள்ளைகளை உணர்வு சூழ ஏற்றி உருக்கி திரட்டி நாம் தமிழர் என்ற புரட்சிகர அரசியல் படை கட்டியிருக்கிறோம் என்றால், அன்று தீரன், அன்று அங்கே அவன் பேரன், இங்கே இந்த பேரன் சீமான் தீரனும் அவன் பேரனும். காலம் வெவ்வேறு, கையிலே இருக்கிற கைதி வேறு. இவன் வாள் வேல், அவன் துப்பாக்கி, அவன் துவக்கு, எனக்கு வாக்கு. அவர்கள் ஆயுதம், எனக்கு அறிவாயுதம். அவர்களுக்கு கல்வி, எனக்கு கருத்தியல் புரட்சி. நோக்கம் ஒன்றுதான், அடிமை தேசிய இனத்தின் உரிமை, விடுதலை. அவன் தன்மானமிக்க பெருமையோடான பெருவாழ்வு. இதுதான் எங்களுக்கு நேர் நிற்கிற கனவு. அதனால்தான் தீரனும் அவன் பேரனும். எனக்கு பேசாத வேலையா? அரை விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கனுக்கு 500 கோடிங்கிறான். 8 விழுக்காடு ஓட்டு வச்சிருக்க நமக்கு என்ன? எம்மளை போல ஒரு படை ஒன்று வச்சிருக்காங்கடா. இது படை, மற்றவங்களுக்கு சொறி சிறங்கு படை.
இது ராணுவம்டா, மக்கள் ராணுவம். சீருடை அணியாத, ஆயுதம் ஏந்தாத, அறிவாயுதம் ஏந்திய மக்கள் ராணுவம். நாங்க சீருடை போடல, இடுப்புல துப்பாக்கி செருகல. அதைவிட வலிமையான ஆயுதம் வச்சிருக்கோம். போர்க்களத்தில் துப்பாக்கியை விடவும் வலிமையான ஆயுதம் புத்தகங்களே என்கிறான் லெனின். எங்கள் தலைவன் என் துவக்கில் இருந்து வருகிற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கிறதோ அதுபோல உங்கள் வாயில் இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை இருக்கிறது. இரண்டும் இணைந்து வெடித்தால்தான் இன விடுதலை பிறக்கும் என்கிற அந்த துவக்கு கவனித்திருக்கலாம். ஆனால் அவன் பிள்ளைகளின் வாக்கு நானே பரவாயில்லைங்கிற அளவுக்கு பேசுவான். என் பிள்ளைகள் எல்லாம் பாத்துக்க, நீ இப்பவே எனக்கு பாரு நேரம் எப்ப கொடுக்குறான் பாத்தீங்களா? இதே கெஞ்சி கெஞ்சி இறங்குப்பா, எனக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பான்னு சொல்ல வேண்டியது இருக்கு. இன்னும் நிறைய பேர் கூட்டத்தில் இருக்கான். அவனெல்லாம் பேச விட்டேன்னு வச்சுக்க, நாளைக்கு தான் எனக்கு கொடுப்பான் நேரம். இது நினைக்காத தம்பி, இது வேற மாதிரி. இது வேற மாதிரி. இது கட்டப்பொம்மரோ மன்னர் கட்டப்பொம்மரோ கட்டளையிட்டால் படைக்கு மக்கள் வர வேண்டும். அரசு ஆணை, அரசனின் உத்தரவு. ஆனால் தீரன் சின்னமலையார் மன்னனா இல்லை, இல்லை. மன்னனாக ஆக்கப்பட்டவன், மன்னனாக பிறந்தவனா இல்லை. சாதாரண உழவர் குடியிலே ஒருவனாக பிறந்த மகன், எளிய மகன், ஒரு பாட்டாளி வர்க்கத்தின் மகன், ஒரு பாமரன், ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த மகன். அவன் நாட்டு விடுதலைக்கு போராட வா என்று கூப்பிட்டால் எவன் வருவான் என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். மன்னன் விட்டா வருவான், மக்களில் ஒருவன் கூப்பிட்டு எவன் வருவான்? ஆனால் என் தீரன் கூப்பிட்டு வந்தான் மக்கள். காரணம் என்ன? அவன் வீரன், அவன் வீரன். எவ்வளவு ஆளுமை, எவ்வளவு ஆற்றல் இருந்தால் அவன் மக்களை பேசி ஒருங்கிணைக்க பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை அவன் திரட்டி இருக்க முடியும் என்பதை எல்லாரும் தமிழ் மக்கள் சிந்திச்சு வாங்கணும். இதற்கு பேர்தான் என் அன்பு மக்களே வரலாற்றில் புரட்சி என்று பெயர். வீரப்பன் திருடன் என்றால் அவர் திருடியே சேர்த்த சொத்துகள் எங்கே? அவர் கட்டிய மாளிகைகள் எங்கே? எங்கே? ஒரே ஒரு பொண்டாட்டியோட காட்டுக்குள் வாழ்ந்த ஒருவன் அவனாகத்தான் இருப்பான். நாகப்பாவை கடத்தி அவனால் ஏன் நமிதாவை கடத்த முடியாதா? ஒரு நக்மாவை கடத்த முடியாதா? அவனுக்கு அதுவல்ல வேலை. காட்டுக்குள் வாழ்ந்தான். நாட்டை ஆள்கிற திராவிடர்கள் ஆட்சியிலே கள்ளச்சாராயம், நீ காய்ச்சினால் கள்ளச்சாராயம், அரசிய காய்ச்சினால் நல்ல சாராயம், ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்ட குடிச்சாலும் சாகிறது தான். எப்படிப்பட்ட நாடு? இவன் சாராயம் காய்ச்சி வித்து குடிக்க வச்சு சாகரித்தான். காட்டுக்குள் இருந்த அவன் சாராயம் காய்ச்சினானா? சொல்ற. கட்டிய பொண்டாட்டி தவிர வேற ஒரு பெண்ணின் நிழலை தொட்டானாடா? காட்டுக்குள்ள கடத்திட்டு போய் கற்பழிச்சான் செய்திருக்கடா? சொல்றாப்பா, சொல்லு. ஆனா நீ ஒவ்வொருத்தனும் 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி கட்டி பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு நீ தலைவன்னா இப்ப இவன் யாரு? இவனுக்கு பேர் என்ன? அப்ப இவன் தெய்வம். என்னது? வெத்தலை வாக்கு போட்டார் அல்லது பூ சுருட்டு பிடித்தார்? ஏதாவது சொல்லு, ஏதாவது சொல்லு. சாராயம் குடித்தார்? ஏதாவது சொல்லு. இல்லை. ஏன்? தமிழ் பேரினத்தின் மாண்பு. நாட்டுக்குள் வாழ்கிற மக்கள் கடைபிடிக்க வேண்டிய அறத்தையும் ஒழுக்கத்தையும் காட்டுக்குள் வாழ்ந்தவன் கடைபிடித்தான். அதற்கு காரணம் அவன் முன்னவன் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன். எங்களுக்கு காடு ஏன் அவ்வளவு நெருக்கம்? என் தலைவனுக்கு வன்னிக்காடு, எங்கள் முன்னவன் தமிழரசனுக்கு முந்திரிக்காடு, எங்களவன் வீரப்பனுக்கு உனக்கு தெரியும் என்ன காடு? சந்தன காடு. வீரப்பனை எப்படி புடிங்கி போய் நேருக்கு நின்று சுட்டு விட்டாரா விஜயகுமார்? தொலைச்சிருப்பான்.
சின்னத்தாளுக்கு காசை கொடுத்து மோர்ல வேஸ்த வச்சு கொண்டு விட்டான்டா. ஆங்கில படம் தோத்து போகும்டா. என் தம்பி பாலமல்லி சொன்னான் பாரு, மோர்ல மோர் வருது, மோரை குடிக்கிறாங்க பிள்ளைங்க, குடிச்சிட்டு அந்த ஓடையில போய் கையை கழிட்டு வரும்னு போறாங்க. நம்ம ஆளுக்கு முன்னாடி மோர் இருக்கு, கொஞ்சம் மயக்கமா வருது, இந்த மோர்ல ஏதோ தப்பு இருக்குன்னு நினைச்சு நம்ம பிள்ளைய மோரை கழுவிட்டு குடிக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு திரும்புறாண்டா, குடிச்சுக்கிட்டு இருக்காப்லடா. படம் கூட தோத்து போயிரும்டா. இறந்து போயிட்டாரு விஷத்தை குடிச்சு. 3 நாள் 2 நாள் கழிச்சு ஆடு மேய்க்கிற ஒரு பையன் அனுப்பி அங்க என்ன நடக்குன்னு பாருன்னா, ஆமா ஆள் செத்து கிடக்கணும்னா அப்புறம் போய் இந்த வெண்ணைக்கு பிறந்த வெண்ணமை இங்க அங்க போய் அவரை எடுத்துக்கிட்டு வந்து அந்த மீசையை வெட்டி கொண்டு போய் அந்த இதுல வண்டியில ஏத்திட்டு போயிட்டு சுட்டு ஆட்டு ரத்தத்தை பீச்சு விட்டு ஏமாத்தினாட பிக்காளி பயிலிடாதீங்க, பேடி பயிலு. விஜயகுமார் மொட்டை அடிச்சாப்படா அன்னைக்கு. நான் ஒரே ஒரு மகன் தான்டா கேட்டேன், நாங்கெல்லாம் எங்க அப்பன் செத்ததுக்கு தான் மொட்டை அடிப்போம், நீ மொட்டை அடிக்கிறிய? எப்படி நீ மொட்டை அடிச்சிருக்கிய என்னன்னு? கொன்னவன் யாரா இன்னைக்கு சொல்லுமாடா? அதிமுக எங்க ஆட்சியில தான் வீரப்பன கொன்ம சொல்றா பாப்போம், ஒருத்தன் சொல்லிடுறா பாப்போம். ஏன்னா அன்னைக்கு சீமா இல்ல, அவனுக்கு ஒரு புள்ள இப்படி வருவான்னு நீ நினைக்கல, எவனுமே நினைக்கலையே. தமிழ்னு ஒருத்தன் பேசிட்டு வருவான்னு எவன நினைச்சாடா? இந்த இடத்துல நான் இவ்வளவு உறுதியா நிப்பேன்னு யாராவது நினைச்சியா? ஏன் நானே நினைக்கல. அப்ப யாரு நினைச்சிருக்கா? ஓ நிப்பாண்டா அப்படின்னு நினைச்சது யாரு? என் தலைவன் புரவாகர, அவன் நிப்பாங்க. சிவசங்கர் சொல்றாரு, அவரு பிரச்சாரத்துக்கு அல்வா தூக்கிட்டு போறாரு, இந்த மாதிரி ரீல்ஸ் பண்றதா யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சிவசங்கர் சொல்றாரு. அவங்க என்ன பண்ணாங்க? தம்பி உதயநிதி செங்கலை தூக்கிட்டு ஊரா சுத்தலையா? இவர் ஐயா அல்வாவை தூக்கிட்டு போறாப்ல. என்ன ஒன்னே ஒண்ணுதான் இருந்தது, அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒரு செங்கலை ஒண்டி வச்சிருந்தாங்க ஒரு 15 வருஷமா, அதையும் தம்பி திருடிட்டு போயிட்டாப்ல. இவரு அல்வா, நான் வந்தேன்னா அல்வா தான் கொடுப்பேன்னு காட்டுறாப்ல. இது போங்க, இதை போய் பேசிட்டு இருக்கு என்ன?